சொல்றீங்க 22 சொல்றீங்க. என்ன வேலை கொடுக்கலாம் ஃபைனலா? 19 வந்தா கொடுத்தலாம். சரிங்கண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, இது நல்ல ஒரு அம்சமா இருக்கு. பல்லுண்ணே பல்லு 2 பல்லு தான் ஆகுது. அதாவது இந்த கரும்பொட்டுக்கு தான் இந்த விலையா? இந்த நேரத்துக்கு தான் இந்த விலை. சரிங்க. இது எப்படி கை வளப்புல வளர்த்ததா இல்ல மேய்ச்சல் வளர்த்ததா? கை வளப்புல வளர்த்ததா? சரிங்கண்ணே. ஆனா ஃபைனல் ரேட் இந்த வேலை கொடுத்தோன்னா என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிய? 19 வந்தா கொடுத்தலாம். 19 வந்தா உறுதியா கொடுத்தலாம். சரிங்கண்ணே. இப்ப என்ன விலை கேள்வி இருக்கு? 17 வரை கேள்வி இருக்கு. 2 ரூபா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, வேற எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்கன்னு? இந்த மாதிரி ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கீங்க. தெளிவு நல்ல அம்சம். ஆனா இப்படி வளர்க்கறதுக்கு இந்த குட்டிக்கு என்னென்ன தீவனம் வச்சது உண்டு? சரிங்க சரிங்க. இந்த மாதிரி குட்டி இது இறையெல்லாம் வச்ச குட்டி தான். சரிங்க. நல்ல முக லட்சணம், நல்ல ஒரு குட்டி, நல்ல ஒரு தெளிவா இருக்கு, நல்ல ஒரு அம்சம். என்னண்ணே? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. இன்னைக்கு நாளைக்கு ஈனுமா? அப்படியாண்ணே? இன்னைக்கு நாளைக்கு உறுதியா ஈனியுமா? கண்டிப்பா ஈனும். மடுக்கட்டு நல்ல மடுக்கட்டு. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க? 20,000 ரூபாய் சொன்னாட 3000 ரூபாய் குறைச்சி 17,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பல்லுண்ணே? பல்லு முக்காப்பல்லு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாளைக்கு ஈன்றுமா ஆடு? எப்படி சொல்றீங்க? ஆடு கணிஞ்சிருச்சு. அதாவது நல்ல மடுக்கட்டு. இந்த பின்னால மடு இறங்கிட்டு இப்படி இறங்கினா இன்னைக்கு நாளைக்கு ஆடு வந்து ஈன்றும். அதாவது 2 குட்டி போடுவோம், 3 குட்டி போட வாய்ப்பு உண்டா? 2 போடலாம் 3 போடலாம். ஆனா இன்னைக்கு நாளைக்கு உறுதியா ஈன்றும். ஆடு நல்ல பெருவட்டான ஆடு. ஆனா அதாவது பல்லே அரைப்பல்ல ஆட்டை எப்படின்னு 17 தான் கொடுத்து வாங்கிருக்கீங்க. என்ன லாபம் எடுக்கலாம் அதுல இருந்து? லாபம் எடுத்து நாளைக்கு குட்டியை வளர்த்து லாபம் எடுக்கணும். குட்டியை வளர்த்து லாபம் எடுக்கணும். அண்ணன் சிறந்த முறையில சொல்றீங்க. அதாவது 3 கலர் இருக்கு இந்த ஆட்டுல. என்னன்னு ஸ்பெஷலான ஆடு தானோ? நல்ல ஸ்பெஷல். அதாவது பாலே 1 லிட்டர் பால் இருக்கும். 1 லிட்டர் பால் வரும். ஆனா அதாவது பல் சேர்ந்த ஆட வளர்க்க இல்லைங்காங்களா? இதுபடி வளர்த்தலாமா? நம்ம வளர்த்தலாம். இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலான்னு? 2 வருஷம் உறுதியான முறையில் கையில வச்சுக்கலாம். என்னண்ணே? சரிங்க சரிங்க. நல்ல பெருவெட்டி, நல்ல சைஸ். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது ஆடு பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரு ஆடு. ஒரு ஆடு வளர்த்தாலும் போதும். என்னண்ணே? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. 30,000 ரூபா சொல்றீங்க. என்ன விலை வந்தா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? 27 வந்தா கொடுத்தலாம். நல்ல கும்பம்சம், நல்ல உடம்பு கட்டு. சரிங்க. இப்போ வந்து அதாவது என்ன விலை கேட்டுட்டு இருக்காங்க? 23 வரை கேட்கறாங்க. அதாவது நம்ம ஃபைனலா என்ன விலை கொடுக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. 25 கூட கொடுக்கலாம். இது எப்படி ஆட்டுக்கா நம்ம ஆட்டுக்காகும் இல்ல எதுவும் கறி மதிப்புக்கு தான் ஆகுமா? அப்படியே ஆட்டுக்காகும். பல்லுன்னு பல் சேர்ந்துச்சு. 2 வருஷம் ஆட்டுக்கு வச்சுக்கலாம். ஆட்டுக்கு உறுதியா 2 வருஷம் கேரண்டியா இருக்கும். நல்ல ராக்கடா. என்னண்ணே? சரிங்கண்ணா. ஆனா இன்னைக்கு நிலவரம் இருக்கு. அந்த நிலவரம் நல்ல குட்டி வித்துட்டு தான் இருக்கு. பெரிய கடை விற்பனை இல்ல. என்னண்ணே? இது பக்கத்து கடை மாதிரியா? சரிங்கண்ணே. ஆனா நல்ல அம்சம், நல்ல தெளிவு. கையினலா இந்த விலை கொடுத்துவேன் கையை விட்டு போட்டோம் அப்படின்னா என்ன விலை? 25 அதுக்கு கீழே ஆகாது. 25 கீழே ஆகாது. சரிங்க சரிங்க. எவ்வளவு அழுத்தி பார்த்தாலும் 25 தான். அதுக்கு கீழே ஆகாது. சரிங்க சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். ஆனா இன்னைக்கு எத்தனை குட்டிகளை கொண்டு வந்துருக்கீங்க? 40 குட்டி. மொத்தம் 40 குட்டி. ஐயா எல்லாம் கிடா குட்டி தானா? எல்லாம் கிடா குட்டி தான். இதெல்லாம் எப்படியா வளர்த்த குட்டிகளா? மேய்ச்சல் வளர்த்த குட்டிகள் தான். அதாவது வியாபாரத்து குட்டி கிடையாது, வளர்த்த குட்டிகள். இது இப்ப எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அந்த குட்டிகள்? மாசத்து குட்டி. என்ன விலை சொல்றீங்க ஐயா? 23 சொல்லி 23 ஜோடி 23 சொல்றீங்க. என்ன விலை கொடுக்கலாம்? கேட்கற 19,500 கேட்காங்க. என்ன வேலை நம்ம கொடுக்கலாம்னு ஒரு யோசனை பண்ணி வச்சிருப்பியல்ல? 20 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்தலாம். மொத்தம் வந்து 40 குட்டி கிடக்குன்னு ஐயா. 40 குட்டியே அதாவது ஜோடி 20,000 ரூபா கொடுத்தலாங்க. ஒரு குட்டி 10,000 ரூபா ரேட்டு. ஐயா இப்போ வாங்கிட்டு போனோம் இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு இந்த லாபம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும்? 1 மாசத்துல கிடைச்சிடும். 1 மாசத்துல கிடைக்கும். 1 மாசத்துல நல்ல லாபம் இருக்கு ஐயா. இப்போ வந்து இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்த்த குட்டி இது? சீனத பொட்டு. அதாவது இந்த அகத்தி குளம்லாம் உண்டா? அகத்தி குளம் கிடையாது. அதெல்லாம் அடதீவனம் தான். அடதீவனம் வச்சு வளர்க்கறது உண்டு. சரியா சூப்பர். நல்லா தெளிவா பார்த்து வாங்கி இதுக்கு வாங்கிட்டு போறவங்க நல்ல லாபம் இருக்கும் உறுதியான முறையில். இல்லையா? சரி ரொம்ப நன்றியா. சூப்பர். என்ன மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு 40 குட்டி கொண்டு வந்தோம். சரிங்கண்ணே. ஒரு 9 குட்டி தான் இருக்கு. 9 குட்டி தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி? எல்லாமே கிடா குட்டி தானே? எல்லாமே கிடா குட்டி தான். எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. 22 சொல்றீங்க. என்ன விலை கேட்டா கொடுக்கலாம் ஃபைனலா? 19 ரூபாய் கேட்காங்க. சரிங்க. 20 ரூபா கொடுத்தலாம். ஆனா இந்த குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 மாசம் குட்டியா இருக்குமா? ஒரு 7 மாசம் 7 மாசம் 8 மாசம் ஒரு 3 மாசம் வளர்த்த குட்டி. ஒரு வாங்கி வளர்த்த குட்டி. அப்படின்னா நல்லா கையேற வச்சாங்கன்னா நல்லா உண்டாயிரும். அதாவது 2வது தரத்து குட்டி இது. சரிங்க சரிங்கண்ணே. ஆனா அதாவது இப்ப இந்த குட்டி தேவைன்னா உங்க நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? சரி சொல்லுங்க. 93 சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.
இருந்து வந்திருக்கீங்க? சிவகங்கை மாவட்டம். சரிங்க. குன்னத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். சரிங்க ஐயா. வேஸ்பூர் ஒன்றியம். குன்னத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். சரி, அது ரொம்ப சந்தோஷம். இப்போ எத்தனை குட்டி வாங்கியிருக்கு? மொத்தம் 20 குட்டி வாங்கி. மொத்தம் 20 குட்டி வாங்கியிருக்கேனாக்கா? அக்கா இது எப்படி மேய்ச்சல்ல வளர்க்குறது உண்டா, கையற வச்சு வளர்க்குறது உண்டா? கையற மேய்ச்சல் ரெண்டும் உண்டா? இது எப்போ விற்பனைக்கு வாய்ப்பு கொண்டு வருவீங்க? நோம்பு டைம் தான். நோம்புக்கு தான் வைக்கிறது. எல்லாம் நல்லா பொட்டு குட்டியா பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஜோடி என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கு? 13,000. ஜோடி 13,000 ரூபாவா? அதான் சின்ன குட்டியா இருக்க 13,000 எங்கேயாச்சா ஜோடி? சரி, வாங்க வேண்டிய கடைசி தான். அதாவது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 14,000 சொன்னாங்க. 14 சொன்னி 1000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஜோடி 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இப்போ ரெண்டாவது கொண்டு போய் நம்ம வளர்த்து விற்பனை பண்ணணும்னா என்ன விலைக்கு நம்ம வளர்த்து விற்பனை பண்ணிக்கலாம்? 25 ரூபா ஒரு குட்டியை. ஒரு குட்டி 20 ரூபா ரேட்டு விற்கலாம். இப்போ வந்து ஜோடி 14 ரூபாய்க்கு, ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கின குட்டியை 20,000 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த அளவுக்கு வளர்க்கணும்னா என்ன மாதிரி தீவனம் போடணுங்கா? உளுந்த மூட்டை போடணும். வேற அகத்தி கீரை இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் போட்டா குட்டி நல்லா தெளிவா உண்டாயிரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. 3 ரொம்ப நன்றி. சொன்னேன் நல்ல கலரு. கோயிலுக்கானே? கோயிலுக்கு கிடா குட்டியா? காய் அடிச்சு இருக்கு. காய் அடிச்ச குட்டி. அதாவது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கிய? 13 சொன்னதை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஆனா நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. எத்தனை கடை அந்த மாதிரி பார்த்துருப்பிய? 10 கடைக்கு மேல பார்த்துட்டு இதான் மனசுக்கு பிடிச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்சி ஜம்முன்னு இருக்கு. வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போவீங்களா? எப்படி வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போவீங்களா? அப்படியே ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு தான். நல்ல அம்சம், நல்ல தெளிவு. இந்த கலருக்கு மதிப்பு தானே? இந்த கலருக்கு அதுதான் மதிப்பு. அதாவது சொல்லுங்க, இப்ப இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 1 வருஷத்துக்கு குட்டியா இருக்கும். 1 வருஷத்துக்கு குட்டியா இருக்கும்ண்ணே. சரிண்ணே, ஆனால் நல்லா தெளிவா பார்த்து வாங்கியிருக்கியா. இன்னைக்கு சந்தையில வந்து எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க? இப்ப எத்தனை மணிக்கு போறீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? ஒரு 4:30 வந்தீங்க. 4:30 வந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் பார்த்துருப்பியானே. ½ மணி நேரம் ஆயிருக்கு. ½ மணி நேரம் பிடிச்சாச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்ல தெளிவான குட்டியா பார்த்து பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கு? 3,618. ஒரு குட்டி 6,000 ரூபா கணக்கு வந்துட்டு. சின்ன குட்டி 6,000 ரூபா கணக்கு வந்துட்டு. அதாவது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கு? 24 ரூபா சொன்னாங்க. 24 ரூபா சொன்னாங்க. சரிங்க, ஜோடி அதை குறைச்சி வாங்கியாச்சு. எப்படி இந்த கலருக்கு இந்த மதிப்பா? இந்த கலருக்கு தான் காசு, இந்த மதிப்பு. சரிங்கண்ணா, எல்லாம் கிடா குட்டி தானா? ஆமா, மூணுமே கிடா குட்டி தான். ஆனா இன்னும் கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போட வேண்டிய இருக்குமா இருக்கு? கண்டிப்பா போடணும். எப்போ போடுவீங்க? நாளைக்கு உறுதியா போட்டுற வேண்டியதான். சரிங்கண்ணே, எப்படி மேய்ச்சல விட்டு வளர்க்கணுமா, கையை வச்சு வளர்க்கலாமா? கை வளர்ப்பு தான். கை வளர்ப்புனா என்ன தீவனம் வைக்கிறது உண்டுன்னு? என்ன தீவனம் வைக்கணும்? தோரந்தூசி வேறனே? வேற அகத்திக்குலை வேண்டாமா? அகத்திக்குலை போட முடியாது, புண்ணாக்கு வைக்கலாம் தானே? சரிங்கண்ணே. ஆனா இப்போ நீங்க இப்போ வாங்கிட்டு போறீங்கன்னா எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க இந்த குட்டிகளை? அடுத்த பக்ரீத்துக்கு இப்பமே ரெடி ஆகுது குட்டிகள். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஆட்டுக்கு என்ன ஸ்பெஷல்ண்ணே? ஆட்டுக்குன்னா இந்த கலரா? இந்த கலரு அதாவது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கு? 18 சொன்னதை 15க்கு 3,000 ரூபாய் குறைச்சி வாங்கியிருக்கியா? உறுதியாயிரும். இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை கொஞ்சம் கூட தான். சந்தை நிலவரம் கூட தான். இந்த கலருக்கு தான் அந்த மதிப்பு. என்ன நல்ல கலரு நல்ல உயரம். ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ வந்து இன்னும் எவ்வளவு நாள்ல இது ஆடு வெட்ட ரெடி ஆகும்? ஆடுன்னு 2 மாசம். 2 மாசத்துல ஆடு வெட்டிடும். நமக்கு எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா? 20 ஆடு. 20 ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா போதும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். என்ன விலைண்ணே? 12,500. 2 கிடா குட்டி தானா? 2 கிடா குட்டி தான். இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? சூட்டு தான். அதாவது 2 நல்லா பொட்டு குட்டியா வாங்கிருக்கீங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? சரிங்கண்ணே. ஆனா அதாவது இந்த குட்டி கொண்டு போனா தடுப்பூசி பூச்சி வந்து எதுவும் கொடுப்பீங்களா? தடுப்பூசி போடணும். பிபிஆ தடுப்பூசி போட்டுருவீங்க. சரிண்ணே, குட்டி நல்லா தெளிவா இருக்கு. முதல்ல என்ன விலை கேட்டீங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கு? சரிங்க, 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா தான் 12 ரூபா குறைச்சி வாங்கியிருக்கு. நல்ல ஒரிஜினல் பொட்டு குட்டி. 12,500 வந்துட்டு. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. ரெண்டுமே கிடாதான். கோயிலுக்கு என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கு? 40,000 சொன்னதை 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரிங்கண்ணே, இது என்ன மதிப்பு வரும்னு கணக்கு பண்ணியிருக்கீங்க? 38 கிலோ வரும்னு கணக்கு பண்ணிருக்கீங்க. 2 நல்லா தெளிவா இருக்கு.
காய் அடிச்சதா காய் அடிக்காததா? ஒன்று காய் அடிச்சு ஒன்று காய் ஒன்று காய் அடிச்சா காய் அடிக்காது. நமக்கு எந்த ஊருண்ணே? நமக்கு வந்து 50. சரிங்கண்ணே. இப்போ வந்து எப்போ கோயிலுக்கு கொண்டு போறீங்க இதை? இது வந்து புதன்கிழமை. சரிங்கண்ணே. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? என்ன வேலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிருக்கீங்க இந்த குட்டிக்கு? கிராக்கியாட்டே இருக்கு. பேசி வாங்குற பொறுத்து தருமுறை. பேசி திறமையா வாங்கணும். திறமையை பொறுத்து மாதிரி. எவ்வளவு குறைச்சிருக்கீங்க நீங்க இன்னைக்கு? அங்கே 5 ரூபா குறைச்சி 5000 ரூபா குறைச்சிருக்கீங்க. 5000 ரூபா குறைச்சி. சரிங்க சரிங்கண்ணே. பல்லு எதுவும் போட்டிருக்கா எப்படி? பல்லும் போடாத வரணும். பல் போடாத வியாபாரம் தான். கோயிலுக்கு என்னன்னா திருப்தியா வாங்கி வச்சுண்ணே. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. 2-4 பல்லு போட்டுருச்சுன்னா இன்னும் ஒரு 2000 குறைச்சி வாங்கலாம். அதாவது பல்லு போட்டா கொஞ்சம் கம்மி தான். இன்னும் 2 ரூபா குறைச்சி வாங்கலாம். சரிங்கண்ணே. வரமாச்சுல பல் போடாத வியாபாரம். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. ஆடு ஒரு நல்ல காதாடு. 2 ஜாதி என்ன இருந்துச்சு? 2 நல்ல கலர் ஆடு. 25,000. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்குனீங்க? சரிங்க, 25,000 ரூபாய்க்கு வாங்கிச்சு. ஆடு 2 செனை உண்டா? செனை தான். நல்ல உடம்பு கட்டோட அதுக்கு நல்ல ஒரு அம்சம். என்னண்ணே, எந்த ஊர் கொண்டு போறீங்க? கோவால்வட்டி. சரி, தடுப்பூசி எதுவும் உண்டா அந்த குட்டிகளுக்கு? அது என்ன போடல. தடுப்பூசி எல்லாம் போடணும். அதாவது இந்த மதிப்பு 25,000 ரூபாய்க்கு ஜோடி வாங்கியிருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நம்மளுக்கு லாபங்கிறது கிடைக்கும் இந்த குட்டிகள்ல? 1 வருஷத்துக்கு மேய்க்கணும். 1 வருஷம் 1.5 வருஷம் உறுதியா மேய்ச்சிக்கணும். அது மேய்ச்சல் தானோ? மேய்ச்சல் தான். 1 வருஷம் 1.5 வருஷம் மேய்ச்சாவே லாபங்கிறது இருக்கு. இப்போ வந்து பல்லு பத்திலா? பல்லு 2மே 4 பல்லா? 2மே 4 பல்லு தானா? சரியா. இப்போ வந்து எப்படி கொண்டு போக புரியுது? ஆட்டோல தான் ஏற்றி கொண்டு போகணும். சரி, இந்த வேற எதுவும் ஆடு வீட்டுல கிடக்கா? வீட்டில் இருக்கு. வீட்டுல கிடக்கு. நல்ல தெளிவான கலரு. இந்த கலருக்கு தான் மதிப்புனையா? சரியா, ரொம்ப நன்றி. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கீங்க? 25 ரூபா சொல்லியிருக்கேன். சரிங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கு? 21க்கு வாங்கியிருக்கு. நல்ல பெருவட்டான ஆடு தான். அதாவது கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி? 25 கிலோ உறுதியாக வரும். 25 கிலோ கிடா வந்து 21,000 வந்தது. இது நாட்டாடு தானோ? ஆந்திரா ஆடு. சரி.